கர்ணன் ஸ்வர்க லோகத்தில் பசித்த மகாபாரதத்தில் கர்ணன் தர்மத்திற்கும் தானபுருஷத்திற்கும் உரிய மகான். நம்பிக்கையுடனும் தானத்தின் மகத்துவம் மீதும் நின்று வாழ்ந்தவர். ஆனால் ஸ்வர்க லோகத்தில் அவர் பசியால் துயரமடைந்தார். இந்த அனுபவம் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையை உணர்த்துகிறது. கர்ணன் தங்கம், நிலம், செல்வம் உள்ளிட்டவற்றை தாராளமாக வழங்கினார். ஆனால் பசியின் தவிப்பை நீக்கும் உணவு தானம் செய்யாமல் ஒரு அத்தியாவசிய தர்மத்தை புறக்கணித்தார். ஸ்வர்க்கத்தில் மனிதர்கள் தங்கள் பூமியைச் சார்ந்த கர்மவினை அடிப்படையில் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். இந்த தவறை காரணமாக உணவின்றி பசியைச் சந்தித்தார் கர்ணன். இந்திரன் கருணையுடன் அவருடைய தவறை விளக்கிக் கூறினார். உணவுத் தானம் தவிர்க்கப்பட்டதன் விளைவுதான் இது. கர்ணன் இதை உணர்ந்து வருந்தினார். தன்னலமற்றபடி தனது புண்ணியத்தை நரகத்தில் வாழும் உயிர்களுக்குச் செலுத்தி அவர்களுக்கு உணவு தானம் வழங்கி தர்மத்தின் மிக உயர்ந்த வடிவத்தை நிறைவேற்றினார். உணவுத் தானம் மனிதர்களின் உயர்ந்த தர்மமாகும். கர்மவினையின் நீதியை உணர்த்தும் இந்த கதை பகிர்ச்சியின் அவசியத்தை கற்றுத்தருகிறது. நாம் ஒன்றை தவிர்க்காமல் தர்மம் மற்றும் கருணையை நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும்.